நிலை தடுமாறிப் போனது சொந்த தொழில். தன்மான வேந்தன் உணர்வில் கவலைகள் கவலைக்கிடமானது. மனம் கொதிநீரில் சாகிறது. பணப்பற்றாக்குறையில் குணம் கூனிக் குறுகிவிட்டது. அவசர நிலை பிரகடனத்தில் கந்துவட்டிக்காரன் கடனாக வந்து கொடுத்து காப்பாற்றினான். அன்றே அவஸ்தைகள் தொடங்கிவிட்டன. ஆர்ப்பரித்து இவனை சூழ்ந்துவிட்டன. வட்டி ஏறுவதைப் போல இரத்த அழுத்தம் எகிறுகிறது. தலைமறைவாக ஒளிந்து கொண்ட இருதய வலிகள் எக்காளமிடுகிறது. நான் இல்லை என்று போய் பொய் சொல். அதிகார ஆணையிடுகிறான் அலுவலக ஊழியனிடம். வட்டிக்காரன் அவன் வாசலில். திருடனைப் போல இவன் அலுவலகத்தினுள். அவமான விருதுகள் ஏராளம். பெற்ற இந்த பெருமைகளை பெற்றோருக்கும் சொல்லவில்லை, மற்றோருக்கும் சொல்லவில்லை. கதி கலங்கி நிற்கிறான். கதி என்ன? பதறுகிறான். பித்தன் இவனுக்கு நண்பனிடமிருந்து இலவச உதவி வார்த்தைகள். பதறிய காரியம் சிதறும். பதறாமல் சிதறாமல் நேரமின்றி உணவின்றி உழைக்கின்றான். தவறவிடும் சில வினாடிகளும் தவறாமல் எச்சரிக்கிறது. கவனம், கவனம், கவனம். வட்டி, வட்டி, வட்டி. வீடு வாங்க கடன், வண்டி வாங்க கடன், துணி வாங்க கடன், கல்வி பெற கடன், மணம் புரிய கடன், கிரெடிட் கார்டு அடைக்க கடன், குழந்தை பிறப்பிற்கு கடன், மனிதனை மயானத்திற்கு அனுப்ப கடன், வர்த்தகத்திற்கு கடன், கடனை அடைக்க கடன், 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 கடல் அலைகள் போல் கடன். இறப்பிற்கு முன் ஒரு சிறிய ஆசை. கடன் இல்லாமல் ஒரு நாள் வாழ வேண்டும். வேண்டினேன், கடவுளை. நிறைவேற்றினார் ஆசையை. ஆனால் கடன் இல்லாமல் வாழ்ந்த அந்த நிமிடம் சந்தோஷத்தில் இலவசமாய் மூச்சு நின்றுவிட்டது.